வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக இந்த சேனலில் எப்பயுமே பேங்க்கை பற்றி தான் போட்டுட்ருந்தோம் வீடியோஸ். சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து என்னப்பா எப்போ பார்த்தாலும் பேங்க்கை பற்றியே போட்டுட்ருக்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஏதாச்சும் போடுப்பா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நான் வந்து இந்த ஹோம் தியேட்டர் வாங்கினேன். நேற்று தான் ஹோம் தியேட்டர் வாங்கினேன். சரி அப்படின்ட்டு இந்த ஹோம் தியேட்டரே வந்து அன்பாக்சிங் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதனால் இந்த ஹோம் தேட்டரே உங்களுக்கு இப்போ அன்பாக்சிங்காக பண்ணுறதை காமிக்கிறேன். சோனி ஹோம் தேட்டர் 5.1 இதை பாருங்கள். இப்போ இது வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போ அந்த பெரிய பாக்ஸை நான் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அங்கே கட் பண்ணிகிட்ருக்கோம். அது மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அந்த ஸ்டிக்கர் தான் கட் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் தடையாக இருக்குது. அது அந்த பக்கம் தான் கட் பண்ணிகிட்ருக்காரு நண்பர். அதை கட் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த பக்கம் சின்னதாக இருக்குதுங்களா, அதுதான் வந்து சவுண்ட் பார். அந்த நீட்டமாக இருக்கும் இல்லையா, சவுண்ட் பார் அப்படின்வாங்க இல்லையா, அந்த இது. அது அந்த பக்கம் பின் பண்ணி இருக்கிறதுனால அது ஓப்பன் பண்ண முடியல. இப்போ அதான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை வந்து அதை கொஞ்சம் கட் பண்ணாங்க கூட ஒரு டேப்பு ஒட்டியிருக்கும். அந்த டேப்பை கட் பண்ணால் அது ஓப்பன் ஆயிரும். அதை தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்காரு. இது ஓப்பன் பண்ண பெரிய பாக்ஸை ஓப்பன் பண்ணால் வராது, சின்னதையும் அது ஓப்பன் பண்ணால் தான் பெரிய பாக்ஸை முழுசாக திறக்க முடியும். அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காரு அவர். பாருங்கள், இதை இப்போ ஓப்பன் ஆயிரும். பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஓப்பன் பண்ணணுன்னு பார்க்குறாரு. ஆனால் அது வந்து ஓப்பன் ஆகலை. இதை கொஞ்சம் வெளியே இழுத்தாச்சு. வெளியே இழுத்தோடனே அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. பாக்ஸ் ஓப்பனாக தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து பார், சவுண்ட் பார். அதை இப்போ வெளியில் எடுக்கிறாரு. அந்த சவுண்ட் பாரை வெளியில் எடுத்து வைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேலே 2 இருக்கிறது வந்து ஸ்பீக்கர், கீழே இருக்கிறது சவுண்ட் பார். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஹூஃபர் இதில் தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸ் இந்த ஹூப்பர். இது வந்து இந்த கேரண்டி கார்டு, செல்லு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கவர். இது அப்படி இந்த ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹூப்பர் எடுக்கிறாரு. வெளியில் எடுத்ததும் பாருங்கள் தெரியுது, அது கவரோடு எடுக்கிறாரு. அந்த கவரை இப்போ ரிமூவ் பண்ணுவார். இந்த பாக்ஸ் அப்படி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இந்த கவரை இப்போ ரிமூவ் பண்ணுறாரு. இந்த கவரை ரிமூவ் பண்ணுறாரு. இந்த கவர் ரிமூவ் பண்ணோடனே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஹூப்பர் கிடைக்குது. சவுண்ட் பாக்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. அநேகமாக இது வந்து தலைகீழ வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்புவார். கீழ்பாகம் மேல் பாகத்துக்கு வந்துருச்சு. இது மாற்றுவார்னு நினைக்கிறேன். அந்த பேப்பர் தூக்கி போட்டுட்டு இப்போ அதை மாற்றுறாரு. பார்த்தீங்களா, இதை மாற்றுறாரு. இதுதான் வந்து கரெக்டான பொசிஷன். இந்த பொசிஷன் தான் மேலே இருக்கிற டச்சு பட்டன்ஸுங்க. அந்த பட்டன்ஸில் டச் பண்ணாவே அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த பாரை கட் பண்ணி எடுக்கிறார். பார்னுடைய கவரை கட் பண்ணி எடுக்கிறாரு. இதை பாருங்கள், ரொம்ப ஸ்பீக்கர் எடுக்கிறார். 2 ஸ்பீக்கர் அங்கே இருக்கும். அதில் 2 ஸ்பீக்கரில் ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டார். அந்த ஸ்பீக்கர் பாருங்கள் காமிக்கிறாரு. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஒரு பார்க்கும்போதே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இப்போ எடுப்பார், வெளியே எடுப்பார். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். க்யூட்டாக சின்னதாக அழகாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. அதில் 2 ஸ்பீக்கர் அந்த சைஸ்லேயே வரும். ஒரே சைஸில் 2 ஸ்பீக்கர் வரும். அந்த ஸ்பீக்கர் நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு நமக்கு பேக் சைடில் அதை செட்டப் பண்ணணும். பேக் சைடில் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், 2 ஸ்பீக்கர். கீழே இருக்கிற ஹூப்பர் வந்து முன்னால் அங்கே டிவிக்கு பக்கத்தில் பண்ணணும். டிவி பக்கத்துலேயும், டிவிக்கு மேலேயோ அல்லது டிவி அடியிலையோ அதனுடைய பக்கத்தில் பண்ணணும். இது வந்து இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து சவுண்ட் பார்னால் அந்த நீட்டமாக இருக்கும் இல்லையா, அது. அந்த சவுண்ட் பாரில் 3 ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உங்களுக்கு காமிப்பார் பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டாரு. அந்த கவரை பிரிச்சுட்டாரு. இப்போ வந்து இதில் வந்து 3 பாருக்கு காமிக்கிறார் பாருங்கள். இதில் வந்து 3 ஸ்பீக்கர் இருக்குது. இந்த பாருங்கள், கொஞ்சம் தெரியும். ஒன்று இந்த கடைசியில் ஒன்று, அந்த கடைசியில் ஒன்று, நடுவில் ஒன்று, 3 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அது ஒரு 3 ஸ்பீக்கர், ஹூப்பர் ஒன்று,
அதுக்கப்புறம் அங்கே 2 ஸ்பீக்கர், அந்த குட்டி ஸ்பீக்கர் இருந்துச்சிங்களா அது. இந்த செட்டு தான் வந்து 5.1 சோனி இது. ரொம்ப இதனுடைய இது ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இன்னொரு டைம் பார்க்கலாம். இந்த டைமில் இந்த ஓப்பனிங் மட்டும் பார்க்கலாம், அது அன்பாக்சிங் மட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முழுசும் அதை வச்சு காமிக்கிறாரு. 2 பாக்ஸு, ஒரு சவுண்ட் ஹூப்பர், இன்னொன்று வந்து சவுண்ட் பார், மூணையும் வச்சுருக்காரு. இதுதான் முழுசாக வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோவை விரும்பினீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க, அது பக்கத்தில் ஆல்னு வரும், அதையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.